கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன் டிராபி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. உண்மையாலுமே குரூப் ஏவை விட குரூப் பில தான் சரியான போட்டிகள் இருந்தது. ஸோ இங்கிலாந்து அன்பார்ச்சுனேட்லி வெளியேறிட்டாங்க. இப்போ 3 டீமுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல ஆஸ்திரேலியா 100% செமிக்கு குவாலிஃபை ஆயிடுச்சு. மீதி 2 பேர் யாரு? இந்தியா யாரை ஃபேஸ் பண்ண போறாங்க? அக்தர் சொன்ன அந்த வார்த்தை என்ன? ஏன் சர்ச்சையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சாம்பியன் டிராபியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியா செம்மையா விளையாண்டுருக்காங்க. ஆனா இதை உலக கோப்பையோட கம்பேர் பண்ணி ஒரு சில பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா 2023ல இந்தியன் என்ன பண்ணுவாங்கன்னா KL ராகுல் முதல் மேட்சை 6 அடிச்சு பினிஷ் பண்ணுவாரு. ஸோ அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் கூட நம்ம விராட் கோலி நாட் அவுட்டா இருப்பாரு. அதே மாதிரி தாங்க சேம் டிட்டோ அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபைனல்ல தோத்துருவோமாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனல் என்ன பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து வரக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி செமிஃபைனல்லையோ ஃபைனல்லையோ ஆஸ்திரேலியாவை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. அந்த சமயத்துல எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு கோப்பை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற முழு விஷயமே இருக்கு. சரி, ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கஷ்டப்பட்டு போராடி எவ்வளவோ வாரம் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிட்ச் எல்லாம் ரெடி பண்ணி இதை ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆனா 4 நாள்ல வெளியில போயிட்டாங்க. ஸோ மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். டீம் எல்லாம் ஒரு நல்ல டீம் தாங்க. ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. மிஸ்ஃபீல்டிங் நிறைய இருக்கு. ஸோ ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் சரி பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை பாகிஸ்தான் டீம்ல இருக்கு. இந்திய அணி கூட தோத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பேர் சொந்த நாட்டிலேயே கழுவி ஊத்துறாங்க. அதுல ஒண்ணு முன்னாள் கேப்டன் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பவுலரான அக்தர் தான். ஸோ அக்தரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கழுவி ஊத்தி இருக்காரு. ஸோ இந்த டீமை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய டீம் எல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் குளறுபடியா இருக்கு. பாகிஸ்தான் டீமே குளறுபடியா தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு. அதே மாதிரி முன்னாள் பாகிஸ்தான் டீமோட விமன்ஸ் கேப்டன் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன். 3 ICC டிராபி அடிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட கேப்டன் கூட இந்த டீமை வந்துட்டு அவர் ஃபாலோ பண்ணாரு. கேப்டனா பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த டீமை வந்துட்டு ஃபாலோ பண்ணி கொண்டு போறாரு. அப்படிங்கிற பட்சத்துல அவர்னால கூட டிராஃபி அடிக்க முடியாதுங்கிற மாதிரி பயங்கரமா சொந்த நாட்டிலேயே கழுவி ஊத்தியிருக்காங்க. தோனியே வந்தாலும் முடியாதுப்பா, இந்த டீம் ரொம்ப மொக்க டீம்னுங்கிற மாதிரி விமன்ஸ் டீம் உடைய கேப்டன் சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்குதுங்க. ஸோ உண்மையாலுமே பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு டீமா இருந்தவங்க தான். ஸோ அதே மாதிரியான ஸ்குவாடு தான் இருக்கு. சேம் ஹாரிஸ் ராஃப் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா நசீம் ஜான் முதல் கொண்டு எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஒரு பழைய ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய பவர் ஏதோ ஒரு விஷயம் கம்மியாகுது. மேபி ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாமுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா, அப்படி இல்லைன்னா யார் வந்துட்டு மிடில் ஆர்டர்ல ஏன் பெர்ஃபார்ம் பண்றது இல்லை, ஏன் ஃபகர் ஜமானை வந்துட்டு ஓப்பனிங் போடுறது இல்லைங்கிற மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணா மட்டும்தான் பாகிஸ்தான் டீம் முன்னேறி வர முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டா 1 வீக் மேல செம்மையான கேப் இருக்கு. அபுதாபியில வேற நீட்டா விளையாண்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு நடக்க போற போட்டி அந்த அளவுக்கு முக்கியமான போட்டியா இல்லையான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறவங்க பாயிண்ட் டேபிள்ல டாப் போவாங்க. ஆனா இன்னைக்கு நடக்க போற போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து. இதுல இங்கிலாந்து வந்துட்டு எக்ஸ்ட்ரானரி ரன் ரேட்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ரன் ரேட் வந்துட்டு இறங்கிடும். அப்போ ஆப்கானிஸ்தான் உள்ள வந்துருவாங்க. அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இதுவே சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா ஜெயிச்சிட்டாங்களாம், பாயிண்ட் டேபிள்ல நம்பர் 1 போயிட்டு ஆஸ்திரேலியாவை கீழே தள்ளிடுவாங்க. ஸோ இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா நம்பர் 2 வந்துட்டாங்கன்னா ஸோ நாளைக்கு மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சு நம்பர் 1 போயிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செமிஃபைனல் வரக்கான சான்ஸ் இருக்கு. எனிவே நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எனிவே 2 மேட்சுமே செம்மையா இருக்க போகுதுங்கிறத மாற்றம் கிடையாது. அவ்வளவு சூப்பரா மிகப்பெரிய சண்டையா இருக்க போது. சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்தா அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஆஸ்திரேலியா கூட வந்தா அந்த போட்டி ஆனால் பறக்கிற போட்டி. அதுவே சர்ப்ரைஸா ஒரு அவுட் சைட் சான்ஸ்ல ஆப்கானிஸ்தான் உள்ள வந்து ஸோ இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் வந்தாலும் அது ஒரு மாதிரி சூடு பிடிக்கக்கூடிய போட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பிளாக் பஸ்டர் வீக் வந்துட்டு இருக்குங்க. அதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஓவராலா இந்தியன் டீம்னால சாம்பியன் டிராபி அடிக்க முடியுமா, எந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருக்க போறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அது தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.